ஆரம்பிக்கலாமா நண்பா? இந்த வந்துட்டானுங்கல்ல என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. இப்போ நான் இன்னைக்கு கண்டென்ட்டு. ஸோ இன்னைக்கு அனிமேஸ் வீடியோ பார்க்கலான்னு நிறைய பேர் சாரா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸ்டார்டிங் அனிமே பற்றின வீடியோ போடலான்னு ரொம்ப நாளாக ஒரு பிளானு. இது நீ எடிட் பண்ணாமல் போடு, எடிட் பண்ணாமல் போடு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அனிமையா பார்க்கணும், நிறைய பேர் கலாய்ப்பாங்க. பொம்மை படம் இதெல்லாம் யாரா பார்த்துக்கிட்டு அப்படின்னு நம்மளே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்களே ஒரு காலத்தில் சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன். இது என்ன இது? இவர் தான் அனிமி பார்க்க சொல்லி என்ன சஜஸ்ட் பண்ணி அனிமி உலகத்துல கூட்டு வந்தது. இவருக்கு இதான் வேலை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அனிமீஸ்ல வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, 1000 எபிசோடு 2000 எபிசோடு இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கறது, உட்காந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் பேஸில் ஒரு சின்ன அனிமீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டாப் 5 அனிமீஸ், ஒரு பெஸ்ட் ஸ்டோரியை சஜஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்கள். ஹீரோவுக்கு வந்து இந்த நம்ம பழைய படத்தில் இந்த கவுண்டமணி படம் இருக்கும்ல, லக்கி மேன், அந்த மாதிரி. அது என்ன பேர்? அது பிரம்மச்சோடி. பிரம்மச்சோடி, ஓலைச்சுவடியா பிரம்மச்சோடி? ஓலைச்சுவடி நான் இதுரா. ஓகே, கண்ணதாசா சேசுதாசா பிரம்மச்சோடி கிடைக்கிற மாதிரி இதில் வந்து ஹீரோக்கு வந்து ஒரு நெகட்டிவ் புக் கிடைக்கும், டெத் நோட். அந்த புக்கில் யார் பேரை எழுதுறாங்களோ அவங்களாம் காலி ஆயிடுவாங்க. அப்புறம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹையர் ஆஃபீஸரில் ஒரு டிடெக்டிவ் ஹையர் பண்ணுவாங்க. அந்த சீன் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த சீன்லாம். அந்த டிடெக்டிவோட இதுவே கேரக்டரே சூப்பராக இருக்கும், கேரக்டரே செம்மையாக இருக்கும். அவனோட அந்த ஆட்டிடியூடே பயங்கரமாக இருக்கும். கண்டுபிடிக்கிற ஸ்டைலு, அவன் அவ்வளோ அதிகமாகவும் பேச மாட்டான், பயங்கரமாக இருக்கும். அவனோட இன்ட்ரோடக்ஷனே செம்மையாக இருக்கும். அப்புறம் நான் பார்த்த அனிமே பார்த்தா கோட் கேஸ் பார்த்தேன். டெத் நோட் மாதிரியே இருக்கும். இது டெத் நோட் ஃபீல் தான் கொடுக்கும், ஆனால் டெத் நோட்டோட கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எப்படி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னா, பிரிட்டானியான்னு ஒரு நாடு, பிரிட்டிஷ் மாதிரின்னு வச்சுக்கேன். பிரிட்டானியன் பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் அப்ரெசிவாக இருக்காங்க. ஓகேவா? அப்ரெசரா இருக்காங்களா, எது எக்ஸாக்டான வேர்டு தெரியல, இருக்காங்க. ஓகேவா? இதுல அந்த மாதிரி இப்படி இந்த பிரிட்டானியன் தான் வந்து புரோட்டகானிஸ்ட். அவனுக்கு ஒரு பவர் கிடைக்குது, கேஸ்னு ஒரு பவர் கிடைக்குது. அதை வச்சு அவன் வந்து ஆப்போசிட்ல இருக்க பீப்புள்ஸ் வந்து மேனிபுலேட் பண்ணலாம். அதை வச்சு அவன் எப்படி வந்து இந்த ப்ராப்ளத்தை முடிக்கிறான். ஏன்னா வந்து இவன் தான் அப்ரெசிவ், இவனும் ஒரு பிரிட்டானியன் தான். ஆனா இவன் எப்படி வந்து ஜப்பானை இதுல இருந்து கொண்டு வரான், இந்த சொசைட்டி இதுக்குள்ள இருக்க பொலிட்டிக்கலான விஷயம். ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு. இது மொத்தம் எத்தனை எபிசோடு? 50 எபிசோடு. 50 எபிசோட். அடுத்து வந்து வெறும் ரொம்ப சின்ன அனிமி, வெறும் ஒரு 12 எபிசோடு தான் இருக்கும். எரேஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. ஹீரோவுக்கு வந்து ரிவைவல்னு ஒரு பவர் இருக்கும். எப்படின்னா, ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டைம் டிராவல் பண்ணி போற மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அழகே தமிழ்வாங்கல நம்ம அண்ணனுக்கு இருக்கிறது ஃபோர் சைட், முன்னாடி நடக்கிறத பார்க்க முடியும். இவனுக்குமே அவன் வந்து அவன் டைமுக்கே போயிடுவான், டைமுக்கு போயிடுவான், இவனே போயிடுவான். இது டிஃபரெண்ட் டைம் ஆஃப் டைம் டிராவல். எப்படின்னா, இந்த டைம் டிராவல் எப்படின்னா, இவன் கான்சியஸ்னஸ் வந்து டைம் டிராவல் பண்ணி போவோம், இவனோட பிசிக்கல் பாடி போவாது. ஒரு பீஸா ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அங்கேருந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது. அந்த ஆக்சிடென்ட்ல வந்து இவனுக்கு முன்னாடியே டைம் டிராவல் நடக்கிறது தெரிஞ்சதுனால அவன் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து சேவ் பண்ணிடுவான். இவன் எப்படி முட்டை அடிக்கிறது முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி வந்தான். அப்படி போயிட்டு இருக்கப்போ அந்த ஊர்ல வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் காணாம போற வர ஆரம்பிக்கும் போது அவங்க அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடும், இந்த மாதிரி யாரோ இதை பண்றாங்க அப்படின்ற மாதிரி. சைக்கோ கில்லர் அம்மாவை சாவடிச்சிடறாங்க. மறுபடியும் அவங்க அம்மாவை காப்பாற்றணுன்றதுக்காக இவன் திருப்பி அந்த பேக் டைம் லைன்ல போயிடலாம். அது இந்த வாட்டி எவ்வளோன்னா 18 வருஷம் முன்னாடி 18, ஆல்மோஸ்ட் 18 வருஷம், எக்ஸாக்ட் டைமிங் தெரியல. ஸ்கூல் டைம்ல அங்க போயிடுறான். ஆமா, அப்பதான் அவன் ரிலைஸ் பண்றான் அந்த சீரியல் கில்லர் வந்து அவன் சின்ன வயசுல வந்து கொண்டவன் தான். இதுக்கும் ரிலேட் பண்ணியிருக்கான். அது யாருன்னு கண்டுபிடிச்சு ஸ்டாப் பண்ணா அவங்க அம்மா சாகிறது தடுத்துடலாம். ட்விஸ்ட் பயங்கரமா இருக்கும். மஸ்ட் ரெக்கமெண்டட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது, நம்ம பார்க்க போகிற அனிமி வந்து விவிஸ் ஃப்ளோரைட் ஐசாங் அப்படின்னு ஒரு அனிமி. அது 11 எபிசோடு, வெறும் 11 எபிசோட் தான். எரேஸ்டாச்சு 12 எபிசோடு. இவன் வந்து ஒரு எபிசோட் கம்மியாக தான் இருக்கான். ஸோ இது நீங்கள் இன்னும் ஈஸியாக பார்க்கலாம். இது கொஞ்சம் சைஃபை ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு ஆப்டான இதுன்னு சொல்லலாம், அனிமின்னு சொல்லலாம். ஒரு டெர்மினேட்டர் ஸ்டைலான இருக்கக்கூடிய ஒரு ஏஐ வந்து எப்படி ஹியூமன்ஸ் ஆக்குபை பண்ண போகுது. ஃபியூச்சர்ல வந்து ஹியூமன்ஸும் ஆண்ட்ராய்ட்ஸும், அதாவது ஏஐயும் கோரிலேட் பண்ணி வாழ்றாங்க. எல்லாருமே ஒன்னா வாழ்றாங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு ஏஐஸ் எல்லாமே என்ன பண்ணுது, மனுஷங்களை கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு, இந்த மாதிரி வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஏஐ டைமுக்கு பின்னாடி அனுப்புறாரு. இந்த வீவ்னு இருக்குல்ல, அந்த ஏஐக்கு வந்து டைமுக்கு பின்னாடி அனுப்புறாரு. இந்த கேரக்டர் எப்படி வந்து அதை ஸ்டாப் பண்ணுது, இது ஹியூமன் கூட எப்படி பாண்டா எப்படி பண்றான் இருக்கான்றது தான் கதை. ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, ரீ ஜீரோ அனிமே
ரைட்டர் இருக்காருல்ல, ஆமா, அவர் தான் வந்து இத வீபோட இந்த வீப் ஃப்ளோர் விவி ஃப்ளோர். ஐயோ இந்த நேம் மட்டும் வாயில வந்து ஒளிய வேண்டியதுடா. இது ஜாப்பனீஸ் நேமா இல்லையா? பிரெயின் இஸ் நாட் ப்ராசஸிங் எனிமோர். அடுத்த அனிமே அனோஹானா த ஃப்ளவர் வி சா தட் டே அப்படின்னு ஒரு அனிமே இருக்கு. அது நீ பார்த்ததில்ல, நான் நேற்று தான் பார்த்தேன். சூப்பரான கதை நண்பா, ரொம்ப சிம்பிளான கதை. சைஃபை புரியாதவங்க கூட இது பார்க்கலாம். சைஃபை இல்ல இது ஆக்சுவலா, எப்படின்னு இல்ல புரியாதவங்க கூட இதை பார்க்கலாம்ன்றதுதான் சொல்ல. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஜின்டா தான் மெயின் கேரக்டர். மைக்கோன்ற ஒரு பொண்ணு சின்ன வயசுல இறந்துடுறாங்க. அவன் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து அந்த பொண்ணோட ஆத்மாவை பார்க்குறாங்க. ஓகேவா? பார்க்கும்போது ஆஸ்யூஷலாக போய் பார்த்தா என்னென்ன ரியாக்ஷனாக இருக்குமோ அந்த எல்லாமே இருக்குது. அப்புறம் தான் புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைவேறாத ஆசை இருக்குது இந்த மீக்கோ பொண்ணுக்கு. அதை வந்து இவங்க ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து இதுக்கு நிறைவேற ஆசை எப்படி நிறைவேற்றுறாங்க, அது எப்படி வந்து ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிறாங்கன்றது தான் கதை. ஒரு மாதிரி ஹோல்சமாக போகும். இது 11 எபிசோட் தான். இது நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. நம்ம ஈஸியாக இருக்கும். அனிமே இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு நண்பா. அனிமே பயங்கரம். என்னடா சும்மா அவன நொச்சுன்னு குத்தின்னு போல ரத்தம் வர எடுத்தியா ஒரே சொருகு. கெஸ் ஒரு ஜோக் எடுத்து கஷ்டப்பட்டு எடுக்கறான்ல. ஜோக் இல்லையா? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் அனிமே? ஒன் பீஸ். அவ்வளவுதான். யார் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணா? ஒன் பீஸ். யார் இன்ட்ரெஸ்ட் பண்ணா? ஒன் பீஸ். அதெல்லாம் உங்களுக்கு ஹார்ட் பீட் லேப்டாப் அடிக்கும். ஒன் பீஸ் அடிக்கும். அதனால கண்டிப்பா ஒன் பீஸ் பாருங்க. ஒன் பீஸ் மஸ்ட் வாட்ச். ஓகே, நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்ல அடுத்து சந்திக்கலாம். ஆனா அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ until this bye from குரு செல்வகுமரன். செல்வானே சொல்லிருக்கலாம்.